ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். பொரிகடலையும் வெல்லமும் வச்சு நாம் இப்போ உருண்டை தயார் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் பொரிகடலை எடுத்திருக்கேன், 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொரிகடலையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா பொறுப்பாயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொரிகடலையை வறுத்தாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நாம் வெல்லத்தை கடாயில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இதை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லத்தை வடிகட்டி கடாயில் சேர்த்தாச்சு. வெல்லத்தை கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இது காஞ்சி பாகு பதத்துக்கு வர்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால் குறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியாக கையில் திரண்டு வந்தது அப்படின்னா பாகு தயாராகிட்டுன்னு அர்த்தம். இதில் நான் கொஞ்சமாக சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு நம்ம இதில் பொரிகடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா திரண்டு வந்த உடனே நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம 2 நிமிஷம் இது கொஞ்சம் ஆறின பிறகு கையில் நெய் தடவிட்டு இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். நல்லா உருண்டையை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொரிகடலையெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.